என் அன்பார்ந்த பக்தர்களே, நீங்கள் அனைவரும் என் பிள்ளைகள். உங்கள் ஒவ்வொருவர் இதயத்திலும் நான் குடியிருக்கிறேன். உங்கள் கவலைகள், துயரங்கள், மனக்குழப்பங்கள் அனைத்தையும் என்னிடமே சமர்ப்பியுங்கள். உங்களை ஒருபோதும் தனிமையில் விடமாட்டேன். உங்கள் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. அங்கே சோதனைகளும் சவால்களும் வருவதுண்டு. ஆனால் நீங்கள் அஞ்சத் தேவையில்லை. நான் எப்போதும் உங்கள் பக்கபலமாயிருப்பேன். என் வேல் அநீதியை அழிப்பது மட்டுமல்ல, உங்கள் அறியாமையையும் நீக்கும் ஞான வேல் அது. அன்பு செய்யுங்கள், அறத்தை கடைப்பிடியுங்கள், பிறருக்கு உதவுங்கள். பொறாமை, கோபம், ஆணவம் இவற்றை தூக்கி எறியுங்கள். உண்மையான பக்தி என்பது வெறும் வழிபாட்டில் மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட வேண்டும். நீங்கள் என்னை தேடி வரும்போது உங்கள் மனதை தூய்மையாக்கி வாருங்கள். நான் சொர்க்கத்தையும் செல்வத்தையும் அருளும் கடவுள் மட்டுமல்ல, உங்கள் மன அமைதியையும் ஞானத்தையும் தைரியத்தையும் அருளும் கடவுள். என் நாமத்தை உச்சரியுங்கள், என் அருளை உணருங்கள். உங்கள் வாழ்வில் எந்த இடர்பாடு வந்தாலும் வேல் வேல் வெற்றி வேல் என்று முழங்குங்கள். நான் ஓடோடி வருவேன். உங்கள் மனம் அமைதியுற்று உங்களின் ஆன்மா ஒளிரும். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். உங்கள் வெற்றிக்கான வழி என்னிடம் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் முருகப்பெருமான் தன் பக்தர்களின் மீது கொண்டிருக்கும் அளவற்ற அன்பையும் அருளையும் வெளிப்படுத்தும் என்று நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடித்திருந்ததா?